எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பைரவா கிருபாகரன் பேசுகிறேன். நேற்று இரவு என்னுடைய தலையில் இடியா விழுந்த ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக நான் இதை பார்க்குறேன். எனக்கு இந்த செய்தியின் மூலம் மிகுந்த மனக்கவலையும் அடைந்தேன்னு சொல்லணும். அப்படி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது அப்படின்னு அம்மையார் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன் ஆஃப் அதர் த கிரேட் ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண ஆஸ்கர் நாயகன், இசையமைப்பாளர், நமது தமிழ் மொழியை உலக அரங்கில் ஓங்கி ஒலிக்கச் செய்த தமிழர் திரு ஏஆர் ரஹ்மான் ஐயா அவர்களின் மனைவியார் திருமதி சாய்ரா பானு அவர்கள் விவாகரத்து அறிவிச்சிருக்காங்க நேற்று நைட்டு. இதில் ஏஆர் ரஹ்மான் ஐயா அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதிர்பாராத முடிவாக இருக்கு. உடைந்த இதயங்களின் எடையால் இறைவனின் அரியணை கூட நடுங்கக்கூடும். எனினும் இச்சிதறலில் உடைந்த துண்டுகள் தங்களுடைய இடத்தை மீண்டும் சேராமல் போனாலும் அர்த்தத்தை தேடி வருகிறோம் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் ஐயா ரொம்பவே உருக்கமான ஒரு செய்தியின் மூலமாக, அது மட்டுமும் இல்லாமல் எங்களுடைய தனி உரிமைக்கு மதிப்பளிப்பதற்கு நன்றி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அவர்களுடைய மகனிடம் கேட்கப்பட்டது. ஏஆர் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கும் சாய்ரா பானு அம்மையார் அவர்களுக்கும் ஒரு மகன், 2 மகள்கள் இருக்கிறார்கள். அந்த மகன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அது என்ன என்றால், ரெஸ்பெக்ட் அவர் பிரைவசி. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மகன் அமீர் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம், அதில் யாருமே தலையிடாதீங்க, மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் நடிகர் பார்த்திபன், நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு, இசைஸ்வரங்கள் பிரிவதால் தான் பிறக்கும் ஒரு நாதமே குடைக்குள் மலை. நான் எழுதி கார்த்திக் ராஜா இசைக்க இசையே பாடியது. பிரிவு என்பது துக்கம் மட்டுமல்ல, புதிய அமைதியாகவும் பிறக்கலாம். நெருக்கம் நிகழ்த்திய சொர்க்கத்தை விட மூச்சு முட்டும் குலுக்கமாகவும் மாறியதை சற்றே மாற்றி விலகி நின்று அவரவர் விருப்பம் போல வாழ இனிய வழியுள்ளதா என சம்பந்தப்பட்டவர்கள் ஆராயலாம். ஊர்கூடி உறவை கொண்டாடி வழி அனுப்புதல் போலே ஊர் விலகி பிரிவு என்ற முடிவையும் சமமாய் மதித்து அமைதிக்கு உதவிட வேண்டும் அப்படின்னும் பார்த்திபன், நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ஐயா அவர்கள் அறிக்கை விட்டிருக்காங்க. இந்த செய்தி ரொம்பவே ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு செய்தியும் கூட. நம்ம தமிழோடைய தமிழ் மொழியை உலக அளவில் பிரசித்தி பெற செய்த ஒரே தமிழர். அவ்வளோ பெரிய ஆஸ்கர் அவார்டை கையில் வாங்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த ஆஸ்கர் அவார்டை கையில் பிடிச்சிட்டு மேலே பார்த்துட்டு, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தமிழில் பேசிட்டு வந்துட்டு, அப்போ எல்லாருமே அவரை உற்று நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல், இந்தியா மட்டும் இல்லாமல்
உலகத்தில் பிற நாடுகள்லேயும் அவருடைய இசை கொடி கட்டி பறந்துட்டுருக்கு. புகழோட உச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவர் தான். சிறு வயதிலேயே புகழோட உச்சியில் இருக்கிற தலைக்கணமே இல்லாத ஒரு தூய மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏஆர் ரஹ்மான் ஐயா தான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குங்க. ஏற்றம்னு ஒன்று இருந்தால் இறக்கம்னு ஒன்று இருக்கும், இறக்கம்னு ஒன்று இருந்தால் ஏற்றம்னு ஒன்று இருக்கும். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. அது இப்போது இவர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்துடுது. இவ்வளவு நாள் ஏற்றத்தையே பார்த்துட்டு இருந்தவர் இந்த ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளியாக இந்த இறக்கம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த பிரிவு அப்படின்றது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரிவாக தான் இருக்குது. இந்த பிரிவு நிரந்தரமாக இல்லாமல் இதை இந்த இருவரும் ஒன்று கூடி பேசி அந்த பிரிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய மனசில் பட்டதை சொல்கிறேங்க. எல்லாம் வல்ல இறைவர்கள், எல்லாம் வல்ல இறைவன்னா ஒருத்தன் ஆயிடுது. அதனால தான் இறைவர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த உலகத்தில் எவ்வளவு ஆண்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மனமுகந்து இந்த ஜோடி இணையணும் அப்படின்னு ஒரு நல் வார்த்தை சொல்லி அவர்கள் இணைவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அவங்க இணையணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஐயா ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய விசிறிகள், அதாவது ஃபேன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய சார்பாகவும் தான் சொல்கிறாங்க. எல்லாருமே நினைக்கிறது அதுதான். அவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அந்த நல்ல மனுஷனோட மனசை புண்படுத்துகிற மாதிரி சிலர் வன்மத்தை கக்கிக்கிட்டு வராங்க. நீ அந்த மேடையில் அப்படி பேசினல்ல, இந்த மேடையில் இப்படி பேசினல்ல, அதுதான் உனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயலாக நான் பார்க்குறேன். தயவு செய்து மீடியா துறை, ஒட்டுமொத்த மீடியா துறை, பத்திரிகை, காணொளி மீடியா இருக்குது, எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒட்டுமொத்த மீடியா துறையினர் அனைவருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான விஷயங்களை யார் சொன்னாலும் பரப்பாதீங்க. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் உண்மை இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறமா வெளியே ரிலீஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அது உண்மையான இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிரும். அதனால் எந்த ஒரு செய்தியையுமே அதோடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து விட்டு பிறகு முடிவெடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் யாரையுமே இதில் தப்பு சொல்லலை. சில விஷமிகள் இந்த விஷயத்தில் அவருடைய மனசை நோகடிக்கிற மாதிரி வார்த்தைகளை வெளியே விட்டுட்டு வராங்க. அதை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இதே மாதிரியான ஒரு விஷயம் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். அந்த நேரத்தில் மற்றவங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ எப்படி ஐயா அவர்களை தவறான ஒரு வார்த்தைகள் மூலம் பொய்யான அறிக்கைகளை வெளியே விட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். லைஃப் இஸ் ஆல்வேஸே பூமரங், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி உங்களை அடிக்கிறதுக்கு நாளைக்கு வேறு ஒரு செய்தி வரும். அதனால் உங்களுடைய வார்த்தைகளை கனிவாக பயன்படுத்துங்க. என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா, இந்த ஏஆர் ரஹ்மான் ஐயாவும் சாய்ரா பானு அம்மையார் அவர்களும் இணையணும் அப்படின்னு தான் இறைவன்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறேன்.